இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி திருச்சியிலிருந்து திருச்சி விமான நிலையத்தில் திரு விஜயுடைய தனி விமானம் தரையிறங்கி இருக்கக்கூடிய காட்சி இவை. இப்போ நண்பர் கூட ஒருத்தர் நோட் பண்ணி சொன்னார், நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, இந்த 3 சுற்றுப்பயணத்தில் 3 டிஃப்ரெண்ட் கலரில் தனி விமானத்தில் வந்தார். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வாடகை விமானங்கள் தான். இப்போது வெள்ளை நீளம் இந்த விமானத்தில் தானே கிளம்பினார் சென்னையிலேருந்து வந்து இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் இவை. திருச்சி வந்திருந்திருக்கிறார். இங்கேருந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 92 கிலோமீட்டர் அவர் சாலை மார்க்கமாக பிரயாணமாகணும். திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு போய் நாமக்கல்லில் கேஎஸ் திரையரங்கத்துக்கிட்ட பிரச்சாரம் செய்கிறார். பைபாஸ் வழியாக போகிறாரு. பயண நேரம் ஒரு 1.5 மணி நேரம் தோராயமாக ஆகும். பட் நார்மலி ஸ்பீக்கிங், பட் அங்கே எங்கெங்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கிறத பார்க்கணும். குறிப்பாக நாமக்கல் நகருக்கு உள்ளே வந்தோடனே ஏற்பாடுகள் அங்கே இருக்க கூட்டம்லாம் கூடும். திருச்சி விமான நிலையத்தில் தொண்டர்கள்லாம் கூடுறதுக்கு தடை கடந்த முறையும் இருந்ததை பார்த்தோம். இந்த முறையும் அது தொடரும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி அவருடைய விமானம், தனி விமானம் திருச்சியை வந்தடைந்து லேண்ட் பண்ணியிருக்கக்கூடிய காட்சி. அங்கேருந்து அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு வாகனம் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் நம்ம திரையில் பார்க்குறோம். 92 கிலோமீட்டர் பயணம் செய்து சாலை மார்க்கமாக நீங்கள் கடந்த 3 முறையும் பார்க்கலாம். அவரோட டிரான்சிட் போர்ட்டாக திருச்சி தான் இருந்திருக்குங்கிறத பார்க்குறோம். திருச்சி வந்தார். அஃப்கோர்ஸ் திருச்சி விமான நிலையத்திலேருந்து மரக்கடை பகுதிக்கு அவர் ஒரு 12-13 கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சு போனார். அடுத்த பயணமும் கூட டெல்டாவுக்கு போகும்போது போன வாரமும் கூட திருச்சியை தான் அவருடைய டிரான்சிட் போர்ட்டாக பயன்படுத்தினார். இந்த முறையும் நாமக்கலுக்கு ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது திருச்சி மாநிலத்திலிருந்து. இந்த முறையும் திருச்சியை வந்தடைந்திருக்கிறார். திருச்சியிலிருந்து நாமக்கல், நாமக்கல்லிருந்து கரூர் என்பது தான் விஜயோடைய பயண திட்டம். அங்கே 2 ஸ்பாட்லேயுமே எக்ஸைட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முறை கொங்கு மண்டலத்தில் கவனம் செலுத்துகிறார். அந்த மண்டலத்தில் நிறைய பிரத்யேகமான இஷ்யூஸ் இருக்குது. நாமக்கல் எல்லாம் கூட தலைப்புச் செய்திகளாக வந்த நிறைய இஷ்யூஸ், கிட்னி மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் அட்ரெஸ் பண்ணுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே கூடியிருக்கக்கூடிய யுவதிகள்லாம் பேசினதை கேட்டோம். அவங்கெல்லாம் வந்து என்ன பேச போகிறாருங்கன்னு கேட்டால், இல்லைங்க அவரை பார்க்க வந்திருக்கோன்னு அதைத்தான் பிரதானப்படுத்துறதை பார்க்குறோம். அதன் மேலே இருக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட்டு தான் குறிப்பாக அவருடைய ரசிகர் பட்டாளத்துக்கு அதிகமாக இருக்கிறது. திருச்சி விமான நிலையத்தில் ஏர்போர்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் அவருடைய விமானம் தரையிறங்கி அவர் பிரயாணம் நிறைவு செய்யறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கக்கூடிய காட்சிகள் நீங்கள் தந்தி டிவியில் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ், நேரலையில் ஆஸ் வி ஸ்பீக் நடக்கக்கூடிய நேரலை காட்சிகள். பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே ரன்வேலேருந்து விமான நிலையத்துடைய பிரதான பகுதிக்கு வரத்துக்கு பேருந்து வந்திருக்கிறத பார்க்குறோம். தாழ்தள பேருந்து அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு, அவருடைய அன்டுராஜை பிக்கப் பண்ணுறதுக்கு, அவருடைய குழுவை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்க காட்சிகளவே. திருச்சி விமான நிலையத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் வெளியேறக்கூடிய விஜய் ஒரு 90 கிலோமீட்டர் பிரயாணித்து நாமக்கல் செல்ல இருக்கிறார். தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ். தந்தி டிவியில் பார்க்கக்கூடிய நேரலை காட்சிகள் இவை. தந்தி டிவி ஒளிப்பதிவு காட்சிகள் உங்களுக்கு நேரலையில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. திருச்சி விமான நிலையத்துக்கு திரு விஜயுடைய விமானம் வந்திருக்கக்கூடிய காட்சிகள். விமான ஓடுதளத்தில் அவரையும் அவருடைய குழுவினரையும் ஏற்றிக்கொண்டு விமான நிலையத்துடைய பிரதான முனையத்துக்கு, அந்த எக்ஸிட் கேட்டுக்கு விமான நிலைய வாகனம் பேருந்து அவரை அழைத்து வரக்கூடிய காட்சி. டார்மாக்கில் அவரை பிக்கப் பண்ண இந்த பேருந்து தான் முனையத்துக்கு அவர் அழைத்து செல்லும். அங்கிருந்து வெளியேறக்கூடிய அவர் கார் மூலமாக முதல்ல பயணிக்கிறார்னு செய்தி. கார் மூலமாக பயணித்து நாமக்கல்லை நெருங்கியவுடன் அங்கே அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு மாறுவார் என்றும் தகவல். இந்த முறை கொங்கு மண்டலம், போன முறை டெல்டா, அதுக்கு முந்தின வாரம் திருச்சி. இந்த முறை கொங்கு மண்டலத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறார். கொங்கு மண்டலத்துக்குன்னு பிரத்யேகமான இஷ்யூஸ் எல்லாம் அவர் எழுப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. திருச்சியில் ஜென்ரல் இஷ்யூஸ் தான் பேசினார் பெரும்பாலும். அஃப்கோர்ஸ் காவிரியெல்லாம் அங்கங்கே தொட்டாலும் கூட
ஊர் பிரச்சனைகளை அவர் டெல்டாவில் போன வாரம் பேச தொடங்கினார். அந்த பேட்டர்ன் இந்த முறையும் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வேறு விமானம், நல்லா இருக்குது பார்க்காம. விமான நிலையத்துடைய முனையத்துக்கு டெர்மினலுக்கு அவர் வந்தடைந்திருக்கக்கூடிய காட்சிகள் இவை. இந்த வெள்ளை விமானத்தை ஏன் காட்டுறாங்கன்னு தெரியல, நல்லா இருக்குன்னு காட்டுறாங்களா? ரைட். இந்த அவரோட பவுன்சர்கள்லாம் அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய காட்சி. இந்த பவுன்சர் ரொம்ப பிரபலம்னு நினைக்கிறேன், அவர் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறாரு. இணையத்தெல்லாம் பார்த்தா இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ரைட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.